ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற காரசாரமான காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கருவடகம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் நல்லா ஈரப்பதம் போக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கட்டும். கொஞ்ச நேரம் தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வடைலாம் போனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி இப்போ ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது பூண்டும் மிளகும். இது நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் அரைச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பச்சையாகவும் அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு மிளகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளோட காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மிளகாவோட காரத்தை அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு பூண்டு மிளகு தான் ரொம்ப முக்கியம். காரப்பொடி மீன்னா இப்படி தான் இருக்கும். இதை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சளி உள்ளவங்களுக்குலாம் சாப்பிட்றாங்கன்னா உடனே சளி பறந்து போயிடும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.